இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து மித்ரா மேல பயங்கரமான கோவப்பட்டு அவங்க குடுத்த சேலையெல்லாம் வீசி எறியிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து அந்த வீட்ல ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பார்த்துட்டு நம்ம பாட்டியாலயும், லட்சுமியாலயும் வந்து தாங்கவே முடியல. "என்ன பாரதி, வீட்ல வந்து இவ்வளோ அவமானப்படுத்துற மாரி தெரியுது. எனக்கு என்னமோ வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மள இங்க வர வச்சு பிளான் பண்ணி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா என்ன பண்றது? ஆதித்யாவோட வாழ்க்கைய பார்க்கணும்ல. ஆதித்யாவுக்கு ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் தான் நம்ம இங்க இருக்க போறோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிற போறோம். அதுக்கடுத்து ஆதியும், மித்ராவும் வெளிநாடு போயிருவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஆதி வந்து உன்னோட புருஷன். அப்படி இருக்கும்போது உன் புருஷனை இன்னொருத்தி கூட சேர்த்து வெளிநாடு அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா பண்றது? எனக்கு தெரியும் அவர் வந்து என்னோட புருஷன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு தெரியுமா? நான் தான் அவரோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் அது தெரியாதுல்ல. தேவையில்லன்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ வந்து அத பத்தியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு போகட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் லூஸ்தனமா பேசாத. இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது வந்து ஆதிக்கிட்ட இந்த உண்மைய நான் சொல்லத்தான் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. "பாட்டி தயவுசெய்து வந்து அந்த மாரியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் வந்து அவர் வந்து உயிரோட இருக்கணும். யார் கூட இருந்தாலும் பரவால்ல. ஆனா உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நீங்க இப்படியெல்லாம் சொல்லி அவருக்கு உயிருக்கு வந்து எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. டாக்டர் தான் சொன்னாங்கல்ல, அவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்த நெனச்சா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பண்ணா சரியா வராது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மித்ரா அவங்க அண்ணி வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதிய வந்து மறுபடியும் எப்படியாவது வந்து நம்ம வந்து அவமானப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, பாரதிக்கு வந்து ஆதி புடவை எடுத்து குடுத்தான்ல, பாரதிக்கு புடவை வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளா போய் நம்ம வீட்ல இருக்கிற பழைய புடவைய குடுத்து அவமானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. இது சூப்பர் ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பழைய புடவ ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அண்ணி வந்து பாரதி கிட்ட குடுக்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இந்தா பாரதி புடவ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எனக்கு எதுக்குங்க புடவை?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்ல ஆதி வந்து உனக்கு புடவை எடுத்து குடுத்தான்னு கேள்விப்பட்டேன். புடவை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான் இந்த புடவை வச்சுக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியான புடவை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பழசாயிருச்சு. அதனால உங்ககிட்ட குடுத்துட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்லைங்க எனக்கு வேண்டாம் இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க. "வாங்கிக்கோங்க பாரதி. இதில என்ன இருக்கு? நாங்க யாரா இருந்தாலும் எங்க வீட்ல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பழைய புடவைய குடுக்க தான் செய்வோம். அது மாதிரி வாங்கிக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மித்ரா வந்து, "அண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரதி யாரு? நமக்குள்ள ஒரு ஆளு. நம்ம குடும்பத்தில ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் வேலை செய்றவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நம்ம குடும்பத்தில ஒரு ஆளு. நம்ம குடும்பத்தில ஒரு ஆள் இந்த புடவைய குடுத்தா வாங்க மாட்டானேன்னு சொல்லுவாங்க. வாங்கிக்கோங்க பாரதி." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாரதியோட கையில வந்து குடுத்துடுறாங்க. பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இப்படி வந்து எல்லாருமே சேர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ஆதித்யாவோட வாழ்க்கைக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு லட்சுமி, பாட்டி எல்லாருமே வந்து பயங்கரமான கோவத்துல இருக்காங்க பாரதி மேல. அவங்க தான் இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னா, பாரதி எதுக்கு உம்முன்னு இருக்கா? திருப்பி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பொறுக்க முடியல. உடனே அந்த இடத்துலேருந்து இவங்களும் போயிடுறாங்க. மித்ராவும் அவங்க அண்ணியும், "சரி பாரதி போயிட்டு வரோம். நானும் வந்து ஆதிய கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பாரதிக்கு வந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. விறுவிறுன்னு ஓடி போறாங்க. நம்ம தமிழ் வந்து அந்த புடவைய வாங்கி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. எறிஞ்சிட்டு, "என்னம்மா நீயும் வந்து தன்மானம் இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதும்மா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி பண்றது? நம்ம ஆதி ஆப்ரேஷனுக்கு நம்மகிட்ட அந்த அளவு காசு இருக்கா? அந்த அளவு காசு வந்து ஆதி தான் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவர் பேச்ச மீறினா என்ன நினைப்பாரு? ஆப்ரேஷன் வரைக்கும் இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து முடிவெடுக்காங்க. பாரதி அதுக்காக வந்து தன்மானத்த இழந்துட்டு இப்படியெல்லாம் வாழ முடியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க தன்மானத்த பார்க்குறீங்க. நான் வந்து என் பிள்ளையோட உயிர பார்க்குறேன். என் பிள்ளையோட உயிருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.